அனைவருக்கும் ஆக்சுவலி இந்த எபிசோட ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வந்துட்டு வெளியே ஸ்பேஸ் வாக் பண்ண போனப்ப எதிர்பாராத விதமா மாட்டிக்கிறாங்க. அதாவது வந்து டேமேஜ் ஆன சோலார் பேனல்ல வந்துட்டு அவங்க பிடிக்கும் போது டேமேஜ் ஆன இடத்துல பிடிக்கிறாங்க. சோ அதனால அது வந்து கிளவுஸ்ல வந்து ஹோல் ஏற்படுத்திடுது. சோ அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த கிளவுஸ்ல ஹோல் விழுந்ததுனால என்ன ஆகுதுன்னா இவங்களுக்குள்ளே ஆக்சிஜன் குறைய ஆரம்பிக்குது. சோ இப்போ ஆக்சிஜன் ஃப்ளோ ஏண்டா அந்த பிரஷர் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஸ்பேஸ் சூட்ல. பட் அந்த பிரஷர் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து மயக்க நிலைமைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் எழுதி வச்ச லெட்டர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அதுல வந்து எங்க அப்பா ஒரு ஆஸ்ட்ரோநாட், அவர் வந்து இப்படிதான் இறந்தாப்ல. ஒரு ஆஸ்ட்ரோநாட்டா இருக்கிறவங்க வந்து ஸ்பேஸ் வாக் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சு போறது வழக்கம். சரி, ஃபர்ஸ்ட் திங் நீ என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத உனக்காக ஸ்பெஷலா எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காக ஸ்பெஷலா எழுதி வச்சிருக்காங்க. இங்க பாரு, நம்பர் 1, நீ இதனால வரைக்கும் பூமியில இருந்திருப்ப. பட் இப்போ ஜீரோ கிராவிட்டில இருக்கறனால உன்னுடைய மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தோல்வடைய ஆரம்பிச்சும். அதாவது வந்து இப்ப ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துல நீ இருக்க. சோ அதனால நிறைய உடல் ரீதியான பிரச்சனை வரும். அதை ஸ்பேஸ் பண்றதுக்கு ஒரே ரீசன், நீ அங்க போனதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிடணும். பூமிக்கு போனதுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரம் நீ பூமிக்கு போயிருவ அப்படின்ற மாதிரி எழுதி இருக்காங்க. நம்பர் 2, நீ அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படின்னா அந்த வயலை வந்து பப்ளிக் பண்ணு. அதாவது வந்து இவங்க அந்த ஈ பிடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஈ குட்டி போட்ட விஷயத்தை பப்ளிஷ் பண்ணு. எக்காந்து கொண்டு இவங்ககிட்ட யார்ட்டையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அது எப்படி எல்லாம் வச்சிருக்கணும், எத்தனை டிகிரி செல்சியஸ்ல ஹீட்ல அந்த குளிர் எல்லாம் வச்சிருக்கணும், சோ எப்படி வந்து அது உயிர் வாழும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லிடுறாங்க. சோ நம்ம ஹீரோவா அதை எடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காப்ல. 3வது, அந்த எலி இருக்குல்ல, எலி, அதுக்கு நீ ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஐவிஎஃப் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மருந்தோட அளவுகள் எல்லாத்தையுமே எழுதிருக்காங்க. அது போக அதை எக்காந்த கொண்டு அதுக்கு வழி இல்லாம பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து 4th திங்க், உனக்கு எப்பயாவது நம்ம கொரியனோட ஸ்பைசி ஃபுட் வேணும் அப்படின்னா கிச்சன்ல போய் நீனே செஞ்சுக்கலாம். அதுக்கான ஸ்பைசி மசாலாவும் என்கிட்ட இருக்கு. சோ அது என்னோட டிராயர்ல, அதாவது ஈவன் போட்டிருக்கக்கூடிய டிராயர்ல இருக்குது, போய் தேடி எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சோ இவன் அப்படியே போறான், போய் அழகா வந்து தேடி இந்த தேடிக்கிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இவன் தேடுறப்ப நம்ம ஹீரோயினுடைய கைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து தளருது. சோ என்ன மேட்டர்னா உள்ள இருந்த ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆயிட்டே இருக்குது. அதனால இவங்களுடைய அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஈவா தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் லைட்டா வந்து அந்த இதை ஹூக்க பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல தான் டக்குன்னு அலாரம் அடிக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஈவாவுடைய ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 30% வந்துருச்சு. சோ இப்ப 100ல இருந்து 30 கிட்டத்தட்ட 70% ஆக்சிஜன் லெவலை வந்து அவங்க இழந்துட்டாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி அவங்களும் பாக்குறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க, போச்சுடா அப்படின்னு. நம்ம ஹீரோவும் வந்துட்டு உள்ள இருந்து அலாரம் சவுண்ட் கேட்கும், என்னமோ ஏதோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, ஈவா 1 வார்னிங் அப்படின்னு வருது. அதே நேரத்துல அங்க பாத்தீங்க அப்படின்னா கீழ இருக்கிற கமெண்ட் சென்டர்ல அவளுடைய இதோட ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணுங்க, உடனே வந்து அவங்களுடைய ஹார்ட் பீட் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படின்றப்ப, சாரி மேடம், ஆக்சுவலி வந்து அவங்க ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கான்சியஸ் போய்கிட்டு இருக்குது, அதாவது அவங்களுடைய சுயநினைவு போய்கிட்டே இருக்கு. அங்க இருந்து சொல்றாங்க, ஈவா 1 நல்லா உன்னுடைய ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணு, கொஞ்சம் பாரு பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிறாங்க, ஈவா 1 அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கான்சியஸை இழந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியா ஒரு ரூல் சொல்லிருப்பாங்க, அது அப்பதான் சொல்றாங்க, இங்க பாரு, நீ ஒரு ஆஸ்ட்ரோநாட் கிடையாது, நீ ஒரு சாதாரண டூரிஸ்ட். சோ என்ன நடந்தாலும் உள்ள சேஃபா வந்து பூமிக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இவர் ஹீரோ பாக்குறாரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரசரன்னு அவரும் போய் பாக்குறாரு. ஏன்னா இவங்க வந்து அந்த ஸ்பேஸ் செட்டில்ல தான் அவங்க வச்சிருப்பாங்க. சோ அந்த இடத்துல போய் பாக்குறாரு, என்னடா ஆளக்காரமே அப்படின்னு அந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது நம்ம ஈவா வந்து அங்க இருக்காங்க. நம்ம சாண்டிகோ கூட அங்க இருக்கான். அவன் வந்து iOS ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் டிஃபரெண்ட் ஆங்கிளுக்கு மாத்துறேன் பேனல, ஏன்னா அப்பதான் தான் ஒர்க் பண்ண முடியும், ஏன்னா அவங்களால முடியல, ஒருவேளை அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவன் வந்து அந்த ரோபோட்டிக் ஹேண்டை வச்சு அந்த ஆங்கிளை மாத்தி நம்ம ஹீரோயினி வெளியே இருக்கிற மாதிரி வைக்கிறான். ஏன்னா இப்போ வந்து இது ஒருவேளை பிரஷர் அவங்க அழுத்துறனால கூட வந்து அந்த ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவனுடைய நோக்கம். இப்போ இவன் இப்படி திருப்பி வைக்க வந்து அவங்க வந்து அப்படியே கண்ணை முழிக்கிறாங்க, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்து டக்குன்னு அந்த கிளவுஸ் வந்து லைட்டா ரிலீஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை இன்னும் கொஞ்சமா அழுத்தி பிடிக்கிறாங்க. அப்புறம் இந்த லீப் ஒன்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கு, இங்க பாரு ஈவா, நல்லா கேட்டுக்கோ, உன்னோட ஒவ்வொரு செகண்ட் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், தயவு செய்து அந்த கையை வந்து ரிலீஸ் பண்ணிடாத, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய காங்கம் கேட்கிறாரு, ஏன்னா அவருடைய எண்ணம் வந்து இவங்களை மாட்டி விடுறது இல்ல, நான் போய் காப்பாத்துறதுக்காக போறேன், என்னுடைய ஆக்சிஜன்லாம் நான் டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஆல்ரெடி உன்னுடைய சூட்ல வந்து ஹோல் விழுந்ததுனால ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. சோ இப்போ நீ திரும்ப போன அப்படின்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு, அது சூசைடுக்கு சமம். அதனால நீ வந்து எங்களுடைய ஆர்டர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி நீ உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க நம்மளுடைய சின்சுன் இருக்கான்ல, அவன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டா, ஓகே நான் பிளட் பிரஷர் செக் பண்ணிட்டேன், வந்துட்டு இதாயிருச்சு, 1% இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்தவர் ஹெட்போன் எடுத்துட்டு அங்க பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. கமாண்டர் நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பட் அங்க இருந்து கமெண்ட் சென்டர்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்க பாரு ஈவா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, இன்னொரு 5 நிமிஷத்துல உன்னை காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட அந்த பிரஷரை மட்டும் குறையாம வச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே கண்ணாடி வழியா தேடி பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி கீழ இருந்து அப்படியே பாக்குறாங்க, நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. சோ நம்ம ஹீரோயினி அப்படியே ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க புன் சிரிப்போட. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டே இருக்காரு. சோ அவங்க சொல்லிருப்பாங்க, அப்புறம் கடைசியா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, இங்க ஏதாவது பிரச்சனை
பிரச்சனை வந்தா நீ தேவையில்லாம அதுல தலையிடாத, கொஞ்சம் சேஃபா உள்ளே இரு, மித்தது எல்லாத்தையும் ஆஸ்ட்ரோநாட்டான நாங்க பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அப்புறம் முடிஞ்சா கண்டிப்பா பூமியில சந்திக்கும் போது நம்ம ரெண்டு பேரும் ட்ரிங்க் சாப்பிடலாம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. சோ இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, நம்ம ஹீரோயினி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதே நேரத்துல கீழ கண்ட்ரோல் ரூம்ல கேக்குறாங்க, சுன்ஜுன் ஓகே உனக்கு வந்து டீகம்பரஷன் எது ஸ்டார்ட் ஆயிருச்சா, எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றனே, இல்ல ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் அப்படின்னாங்க. ஓகே ஓகே அதை பத்தி பிரச்சனை இல்ல, அது வரைக்கும் அவ சேஃபா தான் இருப்பா, அது முடிஞ்சனே டக்குன்னு நீ வெளியே போய் அவளை எப்படியே காப்பாத்திரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினிட்டே சொல்றாங்க, இங்க பாரு ஈவா எக்காந்த பண்ணி வந்து கையை மூவ் பண்ணிராத, மூவ் பண்ண அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்மளோட சுன்ஜுன் வந்து வந்துகிட்டு இருக்கா, டீகம்பரஷன் முடிச்சுட்டு வந்துருவாங்க கூடிய சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் சேஃப் ஆகிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே காப்பி காப்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு, போச்சு வெளியே வந்து கூலிங் வந்து ஓவரா இருக்கும், அதாவது 130 டிகிரிக்கு மேலேயே இருக்கும், சோ கண்டிப்பா இவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அதே நேரத்துல அங்க நம்ம ஹீரோயினி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கான்சியஸை இழக்க ஆரம்பிக்கிறாங்க, அதாவது வந்து மயக்க நிலைமைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மெதுவா கண்ணை மூடுறாங்க. இங்க இருந்து நம்ம ஹீரோ ஈவ் கண்ணை மூடாத, சொன்னா கேளு ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டிக்கிட்டே இருக்காரு. ஈவ் கண்ணை மூடிடாத, சொன்னா கேளு ஈவ் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அப்படின்னு கத்துன்னு கத்துறாரு. பட் எந்த பிரயோஜனம் இல்ல. நம்ம ஹீரோயினி அப்படியே மெதுவா கண்ணை மூடிடுறாங்க. அவர் அங்க கத்திக்கிட்டே இருக்காரு இல்லையா, அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு அப்படியே மெதுவா கண்ணை வந்து அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இது பண்றாங்க. நம்ம ஹீரோயினி கண்ணு முழிச்சவங்க டக்குன்னு கையை வந்து அழுத்தி பிடிச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை பார்த்துட்டே இருக்கும்போது இல்ல நான் ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவோ ஈவ் பொய் சொல்லாத, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு, உனக்கு நான் போன தடவை கால்ல அடிபட்டப்ப ஸ்டிச் பண்ணேன், அதுவும் பெயின் கில்லர் கொடுக்காம ஸ்டிச் பண்ணேன், அப்ப கூட உனக்கு வலி இருந்துச்சு, ஆனாலும் நீ அந்த வலியை வெளியே காட்டிக்கவே இல்லை, நீ எப்பயுமே இப்படிதான் அடிக்கடி பொய் சொல்லிக்கிட்டே இருப்ப, உனக்கான வலியை வெளியே காட்டவே மாட்டேன், தயவுசெய்து இப்ப அது மாதிரி பொய் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயினி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் ஓகே தான் அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. கீழ கமெண்ட் செட்ல நம்ம ஈவாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. அவர் கூட சொல்லியிருக்காரு, ஈவா கரெக்டா செக் பண்ணி அங்க பாரு சூட்டோட அந்த பிரஷர் கம் பண்ணிட்டே இருக்கு பாரு பாரு அப்படின்றாரு. இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கான்சியஸை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு சரியா ஆக்சிஜன் கிடைக்கலனாலே மயக்கத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். சோ அது மாதிரி தான் இவங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க, பட் முடியல. அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் குறைய அவங்களுக்கு அப்படியே கான்சியஸ் போயிட்டே இருக்குது. சோ இத பாக்குற நம்ம ஹீரோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினி காட்டுறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துக்கு போனாங்க, டக்குன்னு சடனா முழிச்சு அப்பா அப்படின்ட்டு பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம், எங்கடா இவனை காணோமேன்னு தேடுறாங்க. அதே நேரத்துல திரும்பவும் அவங்களுக்கு வந்து மயக்கம் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அந்த கையை பிடிச்சிட்டு இருந்த கையை அப்படியே ரிலீஸ் ஆகுது. இப்போ என்னன்னா இங்க வந்து அவங்களுக்கு திரும்ப மயக்கம் வந்துட்டு இருக்கு, அப்புறம் முழிக்கிறாங்க, இப்படியே இருக்கு. அதே நேரத்துல அங்க கீழ இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சென்டர்ல கேக்குறாங்க, ஈவ் உனக்கு வந்து மானிட்டர் தெரியுதா, ஈவ் நல்லா பாரு உனக்கு மானிட்டர் தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. பட் அவங்களால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. அதே நேரத்துல இங்க இருக்கிற இந்த பொண்ணு கேட்க, சுன்ஜுன் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் டீகம்போஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதே நேரத்துல நம்ம சுன்ஜுன் சொல்றான், இல்ல இது வந்து முடியறதுக்கு டைம் ஆகும், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது அங்க இருக்கிற நம்ம ஹீரோயின் இல்ல வேணாம், நீ வந்து டீகம்போஸ் முடிச்சிட்டே வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இங்க நல்லா தான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அவன் இல்ல நான் போறேன் அப்படின்றப்ப நிறுத்துறா, என்ன புரோட்டோகாலோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு, எக்காரத்தை கொண்டு டீகம்போஷன் முடியாம நீ வெளியே போகவே கூடாது அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சோ அவங்க வந்து அவங்களுடைய இதுல புரோட்டோகால்ல கரெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இவங்களை காப்பாத்த போய் இவனுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுல. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களா, அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி போட்ட பொண்ணும் மேடம் இங்க பாருங்க அவங்களுடைய பல்ஸ் வேற குறைஞ்சிக்கிட்டே இருக்கு கொஞ்சமா அப்படின்றா. ஓ மை காட் என்னடா பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எல்லாம் கிளம்புறேன் நாங்களா சொல்லிருக்காங்க. பட் அந்த இடத்துல ஒரு சவுண்ட் டம்முன்னு கேக்குது. எல்லாருமே காதை பொத்திக்கிறாங்க. என்னடா சவுண்ட், என்ன சின்ன பாருங்க எல்லாம் டக்கு டக்குன்னு பாக்குறாங்க. அப்பதான் ஒரு ட்விஸ்ட். கண்ணாடி போட்ட சொல்றான், மேடம் யாரோ ஒருத்தவங்க வந்து ஜியோ 10 ஹெட்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு. என்னடா சொல்ற அப்படின்னு. ஆமா மேடம் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா வேற யாரு, நம்ம ஹீரோ தான். அப்படி கதவை திறந்து ஆடிக்கிட்டு ஐயோ காப்பாத்துங்க தெரியாம வந்துட்டேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதே நேரத்தில் அவருக்கு சரியாவும் தெரியல. இப்ப நார்மலா இவங்க போட்டிருக்க அந்த ஸ்பேஸ் சூட் போட்டா மட்டும்தான் வெளியே இருக்கிறது நல்லா தெரியும். ஆனா நம்ம ஹீரோ வந்து போட்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து போகக்கூடிய ராக்கெட்ல அவங்க போட்டிருக்க அந்த நார்மல் சூட் தான் போட்டிருக்காரு. சோ இப்போ என்னன்னா இதுல வந்து ஆக்சிஜன் பைப் எல்லாம் மாட்டிருப்பாரு. சோ அது போக ரோப் எல்லாமே மாட்டிக்கிட்டு அவர் அப்படியே அங்க ஆடிக்கிட்டு இருக்காரு. யாரா ஏன்டா நீ வெளியே வந்த உள்ள போடா சொன்னா கேள்றா அப்படின்றப்ப இல்லவே இல்ல நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படின்றே. இப்ப நீ இருக்கிற நிலைமை பார்த்தா உன்னைய காப்பாத்துறக்கே ஒருத்தர் வேணும் போல இருக்கேரா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு மனுஷன். இப்போ எல்லாருமே பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல உள்ள இருக்கக்கூடிய நம்ம காங் கூட சொல்றாரு, என்ன இவன் பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிறாரு, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா, அதுவும் ஸ்பேஸ் சூட் இல்லாம அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு. சோ இப்போ நம்ம ஹீரோயினி பாக்குறாங்க, டே என்னோட மூஞ்ச பாடுறா என்ன பண்ணிக்கிட்டு என்ன மூஞ்ச பாடுற அப்படின்னா பாக்குறேன் ஆமா ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு. அதெல்லாம் மாட்டிட்டேன் ஆனா என்ன கொஞ்சம் வாழ்ந்து வர மாதிரி மற்றபடி ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் நிக்கிறாரு. நீ தயவு செய்து முதல்ல உள்ள போடா ஏன்டா இங்க இருக்க அப்படின்றப்ப இல்ல நான் வந்து உன்னை காப்பாத்திட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படிவாதம் நினைக்கிறாப்ல. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ சொல்றான், ஆமா எதுக்கு வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி போதை வர்ற மாதிரி இருக்கு, அடே பைத்தியக்கார பையிலே ஸ்பேஸ் சூட் போட்டு வந்தா ஒன்னும் தெரியாதா, இப்ப நீ போட்டுக்கிறது நார்மல் சூட், இந்த சூட்ல இருந்தா டீகம்ப்ரஷன் ஆகும், அதனாலதான் அங்க ஒருத்தர் டீகம்ப்ரஷன் பண்ண சொல்லிட்டு இருந்தேன், நீ அவசரப்பட்டு ஓபன் பண்ணி வந்துட்ட பைத்தியக்கார பையில அப்படின்னு. ஓ இதுதான் டீகம்ப்ரஷனா, அதான் ஒரு மாதிரி போதையில இருக்கிற மாதிரி இருக்குதா, பரவாயில்ல
இருக்கட்டும் நல்லா ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருக்காருங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க நம்ம ஹீரோவை தயவு செய்து உள்ள போய் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் முதல்ல சேர்த்துதான், ஆனாலுமே இந்த மனுஷன் விட மாட்டேங்கிறாரு. இல்ல நான் கண்டிப்பா காப்பாத்தே தீருவேன், எப்படி இருந்தாலும் நான் ஹீரோயினை காப்பாத்தாம இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு எங்க இருக்க அந்த ஹூக் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு. பட் கீழே இருக்கிற இந்த பொண்ணு சொல்லுது, இங்க பாருப்பா ஸ்பேஸ் டூரிஸ்ட், நல்லா கேட்டுக்கோ, டீகம்பர்ஷன் பண்ணாம வெளியே வரவே கூடாது, அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ்ங்கிறது பண்ணி தான் ஆகணும். ஆனா நீ அதையும் மீறி வந்துட்ட, இன்னொரு 2 நிமிஷத்துக்குள்ள நீ செத்துறோ, ஒழுங்கு மரியாதையா உள்ள போயிரு, என்னோட புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அதெல்லாம் முடியாது, ஹூக் எங்க இருக்கு அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த பொண்ணு சொல்லிடுது, இல்ல அது வந்து அந்த ஜியோடென்னுடைய இதெல்லாம் வந்துட்டு மாட்டி இருக்குது, அது வந்து கீழே இருக்கு அப்படின்னு. ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கிளம்புறாரு. இப்போ என்னன்னா எல்லாருமே தயவு செய்து உள்ள போட அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்து அழகா தவழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு என்னன்னா அந்த ஹூக் எங்க இருக்குன்னு சரியா தெரியல, கொஞ்சம் தூரமா இருக்கிற விஷன் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது ஒரு ஸ்பேஸ், அதுவும் இல்லாம பக்கத்துல இருக்கிற விஷன் மட்டும் தான் தெரியுது. அவருக்கு வந்து அந்த பிரஷர் இருக்குது, ஏன்னா இப்ப நார்மல் சூட் போட்டா அந்த பிரஷர் இருக்காது. பட் இப்போ இவர் ஸ்பேஸ் சூட் போடல, அதனால அவருக்கு அந்த பிரஷர் இருக்கு, அவரால் அதை தாங்க முடியல. அவர் ஒரு மாதிரியா தான் போறாரு, அரை போதையில இருந்தா எப்படி இருப்பாங்க அது மாதிரியே போறாப்ல. பட் விட மாட்டேங்கிறாங்க நம்ம ஹீரோயினி, தயவு செய்து என்னோட ஆர்டர் உள்ள போடா என்னுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அந்த ஹூக் பக்கத்துல போயிறாரு, ஏன்னா அது வந்து கொஞ்சம் அடியில இருக்கு, இவருக்கு ஒரு பிடிமானம் வேணும்ல, வெறும் இது மட்டும் தானே இருக்கு, எப்படி இவர் பறந்தாருன்னா பறந்து போய்கிட்டே இருப்பாரு. சோ இவர் பிடிச்சிக்கிட்டு அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காரு. எல்லாரும் பாத்துக்காங்க, ஏய் இவ்வளவு தூரம் போயிட்டு அதை எடுத்தா தோடா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த ஹூக்கை பிடிக்கிறதுக்காக. பட் முடியல, என்னன்னா இவருக்குமே கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதாயிட்டே இருக்கு, அது ஒரு பக்கம் ஆடிக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன விஷயம்னா இவருக்கு விஷனும் சரியா தெரியல, அது லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்காங்கிறது தெரியல. இவரும் கேக்குறாரு, டே தயவுசெய்து சொல்லுங்கடா அது லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கான்னு சொல்லுங்கன்றாரு. பட் அவங்களுக்குமே தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டே அது எங்களுக்கே தெரியலடா, எங்களால முடியல, நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவர் எவ்வளவு முயற்சி பண்ணி கடைசியில கையில கிடைக்காம அடைச்சா என்னால முடியலையே ஒரு மாயா உட்கார்ந்து அழுகிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மயக்கிற நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதை பார்த்த ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்கோட பார்த்தவரு, டக்குனு உன்னால முடியும், ஹே ஈவா இங்க பாரு, என்னை பாரு ஈவா இங்க பாரு, உன்னால மட்டும் தான் உனக்கு உதவி பண்ண முடியும், இப்போதைக்கு வேற யாராலையும் உனக்கு உதவி பண்ணவே முடியாது, உன்னால மட்டும் தான் உதவி பண்ண முடியும், ஈவா என்னை பாரு, ஈவா உன்னால மட்டும் தான் முடியும், தயவுசெய்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் கேட்டோனே நம்ம ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி இருந்து டக்குனு ஹீரோயினி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டக்கு நம்ம ஹீரோ கூட கண்ணு வலி அப்படியே கொண்டு வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினி அப்படியே அவங்க கண்ணுல இருந்து அவங்கள அறியாம கண்ணீர் வருது. அந்த இடத்துல ஒரு சின்ன பாட்டு ஒண்ணு மாதிரி போடுறாங்க, சாங் மாதிரி. அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அத கவிதையை சொல்லலாம், உயிர் போகும் வேளையில் என் உயிர் நீதான் என்று என் உயிரை மீட்டெடுக்க வந்தவனே, இப்படி கண்ணீர் தெளிவலோட நம்ம ஹீரோயினிக்கு நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயினி எனக்கு தெரியுது புரியுது லெஃப்ட் சைடுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லெஃப்ட் சைடுல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரோப் இருக்கிற இடத்த சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு, ஓகே எனக்கு லெஃப்ட்லயா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ட்ரை பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கத்துல போயிடுறாரு. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல அப்படியே ஓகே நேரா கொஞ்சம் முயற்சி பண்ண முடியும், கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்கல்ல. டக்குன்னு அவர் யோசிக்கிறாப்ல, சரி ஓகே இதுக்கு மேல நம்மளுடைய கை எங்க எட்ட மாட்டேது, அப்ப வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம இந்த வலது கையில பிடிச்சிருக்க இந்த வெட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா யாருமே யோசிக்காத விதமா அப்படி ஒரு செகண்ட் பேக்ல போறாப்ல போய், ஏன்னா இது வந்து ஸ்பேஸ்ல தானே இருக்காரு, அதனால தாராளமா புஷ் பண்ணலாம். டக்குன்னு ஒரு புஷ் பண்றாரா இல்லையா, எல்லாரும் டேய் அப்படின்னு எல்லாம் மிரண்டுறாங்க, அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க, போச்சுடா அப்படின்னு. பட் நம்ம ஹீரோ அங்க இருந்து புஷ் பண்ணதுனால சரன் வந்து கரெக்டா அந்த கயரை வந்து பிடிச்சிடுறாரு ஹோக்க, அப்படியே டப்புன்னு பிடிக்கிறாரு. எல்லாரும் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ பண்ண வேலைக்கே எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. இப்போ இதை பிடிச்சோன்னே அப்படியே எல்லாருமே சந்தோஷமாகறாங்க. அப்பாடா பரவாயில்ல எப்படியே பிடிச்சாடா, இனி காப்பாத்தலாம்டா ஈவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சோ எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஹூக்க எடுத்து கையில கொடுக்குறாரு நம்ம ஹீரோயின் கையில. உள்ள நம்ம சாண்டியோ என்ன பண்றானா, ஓகே இங்க பாரு ஈவா நம்ம திரும்ப வீட்டுக்கு போற நேரம் வந்துச்சு, ஓகே நீ வீட்டுக்கு வரியா வா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ரோபோட்டிக் ஹேண்ட் மூலமா வந்து அழகா கொண்டு வராரு நம்ம ஹீரோயினியை. நம்ம ஹீரோயினியை நீ முதல்ல உள்ள போனே முதல்ல டீகம்ப்ரஷன் பண்ணி, அப்பனா தான் உனக்கு கரெக்டா இருக்கும், முதல்ல வந்து ஆக்சிஜன் சப்ளை எடுப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல நீ போ முதல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்க அப்படியே வந்து வர்றாங்க. நம்ம ஹீரோவும் வராரு. ஆனா நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ போற வரைக்கும் கடைசி வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரியா, என் உயிரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு தூரம் அவன் உயிரை ரிஸ்க் எடுத்து வந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிக்கு அப்படியே நம்ம ஹீரோ மேல கொஞ்சமா அந்த காதல் வர ஆரம்பிக்குதுங்க. சோ நம்ம ஹீரோவும் உள்ள வராரு. வந்தோடனே அங்கேயும் சொல்றாங்க இந்த மாதிரி G10 ஹெச் முடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாக் ஆயிருச்சு, இனிமே வந்து நீங்க ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஹீரோ போய் ஆக்சிஜன் சப்ளை எல்லாமே கொடுக்குறாரு. பட் என்ன ஆகுது அப்படின்னா அவரால் அந்த பிரஷரை தாக்கு பிடிக்க முடியல. சோ ஆளு கொஞ்சமா அப்படியே மயக்கத்துக்கு போறாரு. ஆல்ரெடி எல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, மிஸ்டர் காங் சார் மிஸ்டர் காங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. பட் எந்த ஒரு இதுவும் அவர் கேட்கல, அப்படியே சல்லன் சரிஞ்சு மயக்கமாகறாரு. சோ இங்க இடத்துல மயக்கமான என்ன ஆகும், அப்படியே மிதப்பாங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம ஹீரோ மிதக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவர் வந்து அங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் கால் போல அவரும் பார்த்து ஐயோ ஒருவேளை செத்து போயிட்டானோ
இவன் செத்தானா உயிரோட காண எதுவுமே தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. சோ இதோட இந்த எபிசோட முடிச்சுறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.